வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கண்களை திறந்தாலும் அவள் முகம், கண்களை மூடினாலும் அவள் முகம். சோஃபாவில் படுப்பதும் எழுந்து உட்காருவதும் பின் சிறிது தூரம் நடப்பதுமாய் நேரத்தை கடத்தினான் தேவா. தன் கன்னத்தில் கை வைத்து தூங்கும் அவளையே இரவு முழுவதும் பார்த்திருந்தான். அவள் பக்கம் திரும்பியபடியே சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். தூக்கம் வந்தது என்னவோ இரவு 2 மணிக்கு மேல்தான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ரதி தூக்கத்தில் புரண்டு படுத்தாள். இது அவள் எப்போதும் உறங்கும் இடமல்ல என்ற எச்சரிக்கை உணர்வு வர தூக்கம் களைந்து கண் விழித்தவள் அறையை சுற்றி பார்த்தாள். தினமும் அவள் உறங்கும் இடத்தில் இன்று அவன் இருப்பதையும் அவன் இடத்தில் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்தாள். அவளுக்கே அந்த சோஃபா சிறியதாக இருக்க 6 அடி உயரத்தில் இருக்கும் அவன் எப்படி அதில் படுத்து தூங்க முடியும்? உடலை வளைத்து குறுக்கி படுத்திருந்தவனை கூர்ந்து பார்த்தவள், நான் எப்படி இங்கே வந்து படுத்தேன் யோசித்தாள். அவளுக்கு காரில் உட்கார்ந்ததும் தூக்கம் கண்களை சொருகியது ஞாபகம் வந்தது. அதன் பின் வீட்டிற்கு வந்தது, காரிலிருந்து இறங்கியது, மாடிப்படி ஏறி ரூமுக்கு வந்தது என்று எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. மூளையை கசக்கி யோசித்து பார்த்தாள். அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்திருந்தாலும் நான் எப்பவும் தூங்குற இடத்துல படுக்காம இங்கே ஏன் வந்து படுத்தேன்? அவரை எழுப்பி நான் அங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை இங்கே வந்து தூங்க சொல்லலாமா? நினைத்தவள் சுபர் கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். மணி 4:30 ஆகி இருக்க, நல்லா தூங்கிட்டுருக்காரு, எப்படி எழுப்புறது என்று யோசித்தவள், எப்பவுமே 5:30 மணிக்குள்ளே எழுந்திருச்சிருவாரு, இன்னும் 1 மணி நேரம்தானே, தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று மெத்தையிலேயே படுத்திருந்தவளுக்கு முந்தைய நாள் இரவு விழாவில் நடந்த நிகழ்வுகள் கண் முன் வந்து நிற்க, அவர் முத்தம் கொடுத்தப்ப நான் விலகி போயிருக்கலாம், ஆனால் நான் ஏன் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தானே இருந்தேன். ஆரம்பத்தில் அவரை பார்த்தாவே கோபமாகவும் எரிச்சலாகவும் இருந்த எனக்கு இப்போ அதெல்லாம் தோன்றதே இல்லையே. என் மனசு அவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுச்சா? அது எப்படி முடியும்? அவருக்கு தான் தாராவோட கல்யாணம் நடக்க போகுதே. அவர் தாராவா கல்யாணம் பண்ணிக்க நினச்சிருந்தா எதுக்கு எனக்கு முத்தம் கொடுக்கணும்? நண்பர்கள் முன்னாடி வேற வழி இல்லாமல் கொடுத்தாரா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை குழப்பம்? இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் இங்கேருந்து போயிடணும். நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக என் மனசு என்னையும் அறியாமல் அவரை விரும்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிரிஞ்சு போகும்போது எனக்கு தான் தேவையில்லாத கஷ்டம். இதனால் என்னோட படிப்பும் கெட்டு போயிடும். இங்கே இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடணும். ஆமாம், போயிடணும், கண்டிப்பாக போயிடணும். சுய சிந்தனையில் இருந்தவள் கண்களை அழுத்தமாக மூடி திறந்தாள். விழிகள் தூங்கி கொண்டிருந்த கணவனை ஏக்கமாய் பார்க்க, நீங்கள் ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்க? எதுக்கு என் கழுத்தில் தாலி கட்டினீங்க? இப்போ ஏன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சிங்க? அவள் கண்கள் கலங்கியது. மனதில் உண்டான அன்பை, காதலை 7 மலை 7 கடல் தாண்டி ஒளித்து வைத்தாலும் அது என்றாவது ஒரு நாள் வெளியில் வந்துதானே தீரும். அடுத்த 1 மணி நேரம் தேவாவின் மீதான அன்பிற்கு அணை போடும் முயற்சியை பற்றி அவள் முழு மூச்சாக யோசித்து கொண்டிருக்க நேரம் ஓடியது. அலாரத்தின் ஓசையை தொடர்ந்து தேவா எழுந்து உட்கார்ந்தான். ரதி தன்னையே பார்த்து கொண்டிருப்பது அந்த மஞ்சள் வண்ண இரவு விளக்கின் ஒளியில் அவன் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. என்னதான் பார்த்துட்ருக்காளா? ஏன் இந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்துருக்கா? கனவு ஏதாவது கண்டிருப்பாளோ யோசித்தவன், என்ன இவ்வளவு சீக்கிரமாக எழுந்துட்ட அவளிடமே கேட்க, அவனிடமிருந்த தன் பார்வையை மாற்றிக்கொண்டவள் அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், நான் எப்படி இங்கே வந்து தூங்கினேன் என்று கேட்க, அதுவா, நேற்று நைட்டு காரில் வரும்போது நீ நல்லா தூங்கிட்ட. வீடு வந்ததும் நான் உன்னை எழுப்பி பார்த்தேன். நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கவே இல்லை. அப்படி ஒரு தூக்கம், அதான் நானே உன்னை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சேன் என்று சொன்னவனை விழி விரித்து பார்த்தாள் ரதி. அந்த காட்சியை ஒரு கணம் நினைத்து பார்த்தவளின் மனது அவளையும் அறியாமல் குதூகலித்தது. கட்டிலில் இருந்து வேகமாக எழுந்தவள், என்னால் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம், அந்த சோஃபாவில் படுத்தா சரியா தூங்க முடியாது. அவள் எழுந்து தன் பெட்ஷீட்டை மடித்து கொண்டே பேச, ஆனால் நீ தினமும் இதில் தானே படுத்து தூங்குற, இதில் தூங்குறது இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியாமல் போச்சு, சாரி, இனிமே நீ கட்டிலேயே படுத்துக்கோ என்றவனை, அப்போ நீங்க என்று கேட்க துடித்த நாவை,
வாயை திறக்காமல் அடக்கி கொண்டாள். இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பழகிடுச்சு, நான் அதிலே படுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே என்று அவள் கடைசியாக முடிக்க தேவாவின் முகத்தில் இத்தனை நேரம் இருந்த மகிழ்ச்சி மறைந்து போனது. மனதை யாரோ ஊசியால் குத்துவதைப் போல இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தானா? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறது தானே? நீ வேணும்னா என்னை விட்டுட்டு போயிட நினைக்கலாம், ஆனால் நான் உன்னை விட்டாதானே நீ போக முடியும். என் உயிரிடி நீ. அவன் மனது சொல்லிக்கொள்ள தலையை இரு பக்கமும் குலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டவன் குளியலறை நோக்கி சென்றான். முகம் கழுவி உடற்பயிற்சிக்கான ஆடைகளை அணிந்து வந்தவன், நான் இன்னைக்கு ஜாகிங் போகிறேன், நீயும் வரியா? அவளிடம் ஆர்வமாய் கேட்க, என்னதான் அவனை விட்டு தூரம் இருக்க வேண்டும் என்று அவள் மனதிற்கு 1000 கட்டுப்பாடுகளை அவள் போட்டு வைத்தாலும் அவன் ஒற்றை விழி அசைவிலும் ஒரு வார்த்தையிலும் முழுவதுமாய் அவன் பக்கம் சாய்ந்து விடுகிறாள். ஏய், உன்னதான் என் கூட ஜாகிங் வரியான்னு கேட்டேன். அவன் அவள் முகத்திற்கு எதிரே கையை ஆட்டி கேட்க, வரேன் என்றாள். அவனுக்கு சந்தோஷம். இருவரும் கீழே இறங்கி வர ஹாலில் யசோதா காஃபி குடித்து கொண்டே போனில் பேசி கொண்டிருந்தாள். யார்கிட்ட இவ்வளவு காலையில் பேசிட்டு இருக்காங்க என்று யோசித்தபடியே தேவா இறங்கி வர, தேவா ஒரு நிமிஷம் என்று போனை எடுத்துக்கொண்டு தேவாவிடம் வந்த யசோதா, இந்தா தாரா லைன்ல இருக்கா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா என்று ரதியை பார்த்து கொண்டே போனை தேவாவிடம் கொடுக்க, போனை வாங்கிய தேவா, ஹாய் தாரு, எப்படி இருக்க பேசிக்கொண்டே தேவா வெளியில் நடந்து சென்றான். தேவா தாரா கிட்ட மணி கணக்கா பேசுவான். அவளும் அப்படிதான். 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரம் போறதே தெரியாது. நீங்க காத்துட்டு நிக்கிறது சுத்த பேஸ்ட். யசோதா ரதியை பார்த்து ஏளனமாய் சொல்ல, அவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தாள். தேவா தாராவுடன் போனில் பேச ஆரம்பித்து 10 நிமிடத்திற்கு மேலாகிவிட்டது. யசோதா சொன்னது சரிதான். சந்தோஷமாக சிரித்து பேசுகிறான். நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான். தேவா தாராவுடன் சிரித்து சிரித்து பேசியதில் இவள் மனதுக்கு வலித்தது. சிறிது நேரம் நின்று பார்த்தவள் யசோதா வேறு வார்த்தைகளால் அவள் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்க, அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அறைக்கு திரும்பி வந்துவிட்டாள். போனில் பேசி முடித்துவிட்டு போனை யசோதாவின் கையில் கொடுத்த தேவா ரதியை தேடினான். இங்கு தானே இருந்தா, எங்க போயிட்டா? அவன் யோசிக்க, யாருப்பா? ரதியா? தலை வலிக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டா என்று யசோதா சொல்ல, தலைவலியா என்று தன் நெற்றியை சுருக்கியவன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து ரதிக்கு அழைத்தான். என்னாச்சு, வா போலாம் என்று சொல்ல, இல்லை நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அவள் குரல் கரகரப்பாக ஒலிக்க, நான் கேட்டப்ப வரேன்னு சொன்ன, இப்போ என்னாச்சு, தலைவலியா? அவன் குரலில் ஏமாற்றம். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்ல, ஓகே, யூ டேக் ரெஸ்ட் என்று சொல்லிவிட்டு அவன் ஜாகிங் கிளம்பிவிட்டான். அவள் அன்பின் மொட்டுக்கள் மலர்வதற்குள்ளேயே அது அறுத்தெறியப்படும் வழி மனதை ரணப்படுத்த அந்த வேதனையில் கண்களில் கண்ணீர் குளமாக நின்றது. தலையணையை சாய்த்து வைத்து கண்களை மூடி உட்கார்ந்திருந்தவள் சிறிது நேரத்தில் மீண்டும் உறங்கி போய்விட, தன்மேல் யாரோ போர்வையை போர்த்தி விடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு கண் விழித்தாள். தேவா ஜாகிங் முடித்து வந்திருந்தான். இப்போ தலைவலி எப்படி இருக்கு? அவன் அக்கறையாக கேட்க, கொஞ்சம் பரவாயில்ல என்றாள். பொன்னியை ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், குடிச்சேன்னா தலைவலி சரியாயிடும் என்றவனை ஏறிட்டு பார்த்தாள். இப்படி என் மேலே அன்பையும் அக்கறையும் காட்டி காட்டி தானே என் மனசை கரைய வச்சிட்டீங்க. என் மனசு உங்களையே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டு இப்போ என்னை விட்டு தூரம் போக போறீங்க. அவனையே ஆழ்ந்து பார்த்தவளை அவனும் பார்த்தான். என்ன, வேற ஏதாவது பிரச்சனையா? அவன் அக்கறையாக கேட்க, நோ, நத்திங் என்று தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து பெருமூச்சு விட்டாள். 2 காஃபி கப்புடன் பொன்னி உள்ளே வந்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு, என்னம்மா ஆச்சு, உடம்பு சரியில்லையா? பொன்னி ரதியின் நெற்றியை தொட்டு பார்த்தபடியே கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, சாதாரண தலைவலிதான் என்று சொல்ல, நேற்று நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகும்போதே நினச்சேன், உங்கள் 2 பேரும் ஜோடி பொருத்தத்தை பார்த்து எல்லாரு கண்ணும் உங்கள் மேலே தான் இருந்திருக்கும். நேற்றே பாட்டி சொன்னாங்க திருஷ்டி எடுக்க சொல்லி, ஆனால் நீங்கள் நேற்று லேட்டாக வந்ததால் திருஷ்டி எடுக்க முடியாமல் போச்சு, அதான் இப்படி ஒரு பிரச்சனை. பொன்னி அவள் மனதில் தோன்றியதை சொல்ல விரக்தியாக சிரித்து கொண்டாள் ரதி. இருவருக்கும் காஃபி கொடுத்து விட்டு பொன்னி சென்றுவிட
தேவாவிற்கு அலுவலகத்திலிருந்து ஃபோன் கால் வந்தது. காஃபியை குடித்து கொண்டே ஃபோனை அவன் பேசி முடித்ததும், ஃபோனில் யாரு என்று ரதி கேட்க, தன் பர்சனல் விஷயத்தை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் இருப்பவள் இன்று அதிசயமாக அவன் யாருடன் பேசுகிறான் என்று கேட்கவும், தன் கண்களையும் புருவத்தையும் சுருக்கி அவளை பார்த்தவன், ஆஃபீஸ் கால், மேனேஜர் கூப்பிட்டுருந்தாரு என்று சொல்ல, இப்பல்ல, காலையில் நம்ம ஜாகிங் கிளம்பும்போது உங்கள் சித்தி ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்களே அந்த ஃபோன் என்று அவள் கேட்க, ஓ அதுவா, தாரா கால் பண்ணியிருந்தா. யூஎஸில் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா, இப்போது லீவ் வருதான் என்றவன், உனக்கு தாராவை யாருன்னு தெரியும்ல, மூர்த்தி மாமா பொண்ணு. ரதிக்கு தாராவை யார் என்று தெரியாது என நினைத்து தேவா விளக்கம் கொடுக்க, தாரா என்ற பெயர்தான் அவள் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கும் பெயராயிற்றே, அவளுக்கு தெரியாமல் போகுமா? என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உனக்கு தெரியும், ஆனால் தாராவை தெரியாதில்ல, இரு ஃபோட்டோ காட்டுறேன் என்று தன் ஃபோனை எடுத்தவன் அதில் இருந்து தாரா பிறந்த நாள் விழா ஃபோட்டோவை காட்டினான். தாராவின் பிறந்த நாள் விழாவில் குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக இருக்க, தாரா தேவாவிற்கு கேக்கை ஊட்டி கொண்டிருப்பது போல இருந்தது அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவையும் தேவாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் ரதி. தாராவுக்கு 3 மாதம் லீவ் இருக்கான், இன்னும் 2 நாளில் இந்தியா வந்துருவாளாம். ஸோ சீக்கிரமே நீ அவளை நேரில் பார்க்கலாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு தேவா அலுவலகம் கிளம்பிவிட ரதியின் மனதில் புயல் வீசியது. அன்று மாலை ரதி தோட்டத்தில் இருக்க அவளை தேடி வந்த யசோதா, சீக்கிரமா உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுக்கோ, தாரா இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவா என்று சொல்லிவிட்டு நக்கலாய் சிரித்து விட்டு செல்ல, ரதி மனதளவில் தன்னை தேற்றிக் கொண்டாள். நான் சீக்கிரமாவே அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தங்கன்னு எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க போறேன். அதுதான் என் வீடு, அதுதான் என் குடும்பம் என்று நினைத்தவளுக்கு தேவாவின் முகம் கண்முன் வந்து நிற்க, இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, ரயில் சிநேகம் மாதிரி கடந்து போறது தான் நல்லது. தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். அவள் காலை சுற்றி சுற்றி வந்த மணியை கையில் தூக்கி கொண்டாள். மணி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போறோம், நீயும் இங்கே இருக்கிற யார் மேலேயும் பாசம் வச்சிடாத, உனக்கு தான் கஷ்டம். பூனைக்குட்டிக்கு சொல்வது போல அவளுக்கே சொல்லி கொண்டாள். அடுத்த 2 நாட்களில் ரதி நார்மலாக இல்லை, எதையோ பறி கொடுத்தவள் போல இருந்தாள். அது தேவாவிற்கும் புரிந்தது. ஆனால் அவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. என்னமாச்சு, நானும் பார்க்குறேன், நீ 2 நாளாக சரியில்லையே, ஏன் என்னவோ மாதிரி இருக்க? பொன்னி அவளிடமே கேட்டுவிட என்ன சொல்வது என்று யோசித்தவள், அக்கா, எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகமாக இருக்குது, அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கணும் போல இருக்குது என்று சொல்லி சமாளித்தாள். ரதியின் கண்கள் கலங்கியது. அவள் கையை ஆதரவாய் பிடித்து கொண்ட பொன்னி, கவலைப்படாதம்மா, சீக்கிரமாக எல்லாமே மாறிடும். இந்த வீட்டுக்கு வந்தப்போ இருந்த சூழ்நிலை இப்போ மாறிடுச்சு. யசோதா அம்மாவை தவிர எல்லாருமே உன் மேலே அன்பாக தான் இருக்காங்க. முக்கியமாக தேவா தம்பி உன் மேலே ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாது. ஒரு பொண்ணுக்கு அவன் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற புருஷன் கிடைச்சா மட்டும் போதும், வேற எல்லாமே தானாக தேடி வரும். பொன்னி ரதிக்கு ஆறுதல் சொல்வதாய் நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்க ரதியின் வேதனை இன்னும் அதிகமாகி போனது. அவள் கண்ணீர் கன்னங்களில் உருண்டோட, அக்கா, நான் ரூமுக்கு போகிறேன், அறைக்கு ஓடிவிட்டாள். தேவா வந்து அவளிடம் பேசினாலும் அவள் அளந்துதான் பேசினாள். ரதி தன்னிடம் சரியாக பேசவில்லை என்றது அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று தேவா நினைத்து கொண்டான். இருவரும் அவர்கள் மனதில் இருப்பதை ஒருவருக்கு ஒருவர் தெரியப்படுத்தாமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தார்கள். ரதிக்கு தன் வீட்டின் ஞாபகம் அதிகமாகவே அவள் பெட்டியில் பாதி எரிந்த நிலையில் இருந்து தன் வீட்டினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தேடினாள். அது கிடைக்கவில்லை. அன்று அவள் பொருட்களையும் அந்த எரிந்த புகைப்படத்தையும் தேவா பொன்னியிடம் சொல்லி எடுத்து வைக்க சொன்னான். பொன்னிக்கு ஃபோன் செய்தாள் ரதி. அக்கா, என்னோட பெட்டி எங்கே வச்சிருக்கீங்க என்று கேட்க, அதுவாமா, அங்கே உங்கள் ரூமில் மேலே லாஃப்டில் தான் வச்சுருக்கேன் என்று சொல்ல, அறையில் இருந்த சிறிய ஸ்டூல் ஒன்றை எடுத்து போட்டு அதில் ஏறி நின்று தன் பெட்டியை தேடிக் கொண்டிருந்தாள் ரதி. அலுவலகத்திலிருந்து வீடு வந்த தேவா அறைக்குள் நுழைந்ததும் ரதி ஏறி நின்றிருக்கும் ஸ்டூலையும் மேலே லாஃப்டையும் பார்த்தவன், கீழே விழுந்துட போற பார்த்து என்று சொல்ல, ரதி அவன் சொன்னதை காதில் போட்டு கொள்ளாமல் ஸ்டூலின் ஓரமாய் நின்று தன் பாதங்களை உயர்த்தி பெட்டியை தேடிக் கொண்டிருக்க, அவன் சொன்னது போலவே அவள் நாட்காலியின் ஓரமாக நின்றிருந்தாள். ஸ்டூல் ஒரு பக்கமாக சாய கீழே விழப்போனவளை ஓடி வந்து தாங்கி பிடித்திருந்தான் தேவா.
இப்போது அவன் கைக்குள் மொத்தமாய் சரணாகதி அடைந்திருந்தாள் ரதி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெய் மறந்து நிற்க, சுதாரித்து கொண்ட ரதி அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். அந்த ஸ்டூல் சரியில்லை, அதான் பார்த்துன்னு சொன்னேன் என்று அவன் சொல்ல, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு சென்றுவிட, தேவா நெருங்கி நெருங்கி வந்து பேசினாலும் அவள் அவனை தவிர்க்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தன் ட்ரிம் செய்த தாடியை தடவி கொண்டவன், இவளுக்கு எப்படி என் மனசை புரிய வைக்க போறேன்னு தெரியலையே என்று யோசனையில் ஆழ்ந்தான். ரதி அன்று மாலை பாட்டியுடன் சேர்ந்து தோட்டத்தில் இருந்த மல்லிகை பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அவள் விழிகள் வாசலையே பார்த்தவாறு இருந்தது. இன்றுதான் தாரா வரப்போகிறாள். மனது படபடக்க ரதி வாசலை பார்த்தவாறு பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அடுத்த 5 நிமிடத்தில் அவள் எதிர்பார்த்தது போலவே ஏர்போர்ட் டாக்ஸி அவர்கள் வீட்டு வாசலில் நுழைந்தது. மூர்த்தி, தாரா வந்துட்டாடா, சீக்கிரமா ஓடிவா. யசோதாவின் குரல் சந்தோஷத்தில் ஓங்கி ஒலித்தது. யசோதா கையில் ஆரத்தி தட்டுடன் வெளியில் ஓடி வர, உடலோடு ஒட்டிய இறுக்கமான டிஷர்ட், ஜீன்ஸ், அடர்த்தியான கூந்தலை மேல் தூக்கி ரப்பர் பேண்டுக்குள் அடக்கியிருந்தாள். ஒல்லியான தேகம், உருவத்தில் அத்தைகள் யசோதா மற்றும் தேவகியின் சாயல். பார்க்க அழகாக இருந்தாள். கையில் ஆரத்தி தட்டுடன் யசோதா காத்திருக்க, காரிலிருந்து தன் பெட்டியை எடுத்து தள்ளியவாறே முகம் நிறைய புன்னகையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் தாரா. தாரா, வந்துட்டியா? மூர்த்தி ஓடி வந்து மகளை அணைத்து கொள்ள, அப்பா எப்படி இருக்கீங்க? அவளும் மூர்த்தியை கட்டி அணைத்து கொண்டாள். தாரா வந்ததை கவனித்த பாட்டி, தாரா வந்துட்டாமா, வா என்று ரதியையும் அழைக்க, பாட்டியுடன் சேர்ந்து ரதியும் வீட்டின் வாயிலுக்கு சென்றாள். தாரா எல்லோரையும் கட்டி அணைத்து தன் அன்பை தெரிவிக்க, அதே நேரம் சரியாக தேவாவின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது. தேவா காரிலிருந்து இறங்கியதும், மாமா என்று அவனிடம் ஓடி வந்த தாரா அவனையும் கட்டி அணைத்து கொண்டாள். அவனும் அவளை அணைத்து விடுவித்து, வெல்கம் பேக் என்று சொல்ல, ரதியால் அங்கு நிற்கவே முடியவில்லை. சங்கடமாக இருந்தது. யசோதா ரதியை பார்வையால் துளைத்தெடுக்க, ரதி சற்று தள்ளி ஓரமாக நின்று கொண்டாள். தாரா, தேவா பக்கத்தில் வந்து நின்று ஆரத்தி எடுக்கணும் என்று யசோதா உரிமையாக சொல்ல, தாரா தேவாவின் பக்கத்தில் வந்து நின்றாள். சித்தி, எனக்கு எதுக்கு ஆரத்தி, தாராக்கு மட்டும் எடுங்க. தேவா சொல்ல, அதனால் என்ன, 2 பேருக்கும் சேர்த்து சுற்றிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்கு? யசோதா பெருந்தன்மையாக பேச, அப்போ 2 இல்லை 3 பேருக்கும் சேர்த்து சுற்றுங்க. பாட்டி, நேற்று எனக்கும் ரதிக்கும் திருஷ்டி எடுக்கணும்னு சொன்னீங்களாமே என்று பாட்டியை கேட்ட தேவா தனக்கு பின்னால் நின்றிருந்த ரதியின் கையை பிடித்து இழுத்து அவளை அவன் பக்கத்தில் நிறுத்தி கொண்டான். தேவாவின் ஒரு புறம் ரதி, இன்னொரு புறம் தாரா. யசோதா பற்களை கடித்து கொண்டு ஆரத்தி சுற்றினாள். ஓகே, நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். பொன்னி, சமைச்சு வச்சிருக்கீங்களா? பயங்கரமான பசி என்று தாரா கேட்க, ஆமாம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன், சாப்பிடலாம் என்று பொன்னி சொல்ல, 10 நிமிஷம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். மாமா, உங்ககிட்ட நிறைய பேசணும், வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இன்னைக்கு எல்லாருமே என் கூட சேர்ந்து தான் சாப்பிட போறீங்க, ஓகேவா? சொல்லிவிட்டு தாரா அவள் அறைக்கு சென்று விட, ரதியின் முகம் இன்னும் வாடி போனது. ரதி மாடிப்படிகளை யோசனையுடன் ஏறி கொண்டிருக்க, அவள் பின்னால் தேவாவும் வந்து கொண்டிருந்தான். அவள் கவனமில்லாமல் படியில் நடக்க, கால் தடுக்கி விழப்போனவளை பின்னால் இருந்து தாங்கி பிடித்து கொள்ள, அவளும் அவனை பிடித்து கொண்டாள். பதட்டத்தில் அவன் கையை பிடித்து கொண்டவள் அப்படியே மாடிப்படிகளில் உட்கார்ந்து விட, என்னாச்சு? நானும் பார்க்குறேன், இந்த 2 நாளா நீ ரொம்ப டல்லாக இருக்க, ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு என்கிட்ட சொல்லு என்று அவள் கையை பிடித்தபடியே அவன் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு மாடிப்படியில் உட்கார்ந்தவள் அவனை ஏறிட்டு பார்க்க, இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அவன் குரல் அதிகாரமாய் ஒலித்தது.